ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கேக் ஆர்டர் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரே ஐஸ்கிரீம் கேக் கதைங்க வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து ரெட் வெல்வெட் கேக்கில் வந்து ஐஸ்கிரீம் கேக் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ரெட் வெல்வெட் கேக்கு வித் சாதாரண க்ரீம் வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி இது வந்து ஐஸ்கிரீம் கேக் கேட்டிருந்தாங்க. அதில் நான் ரெட் வெல்வெட் கேக்கு ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஐஸ்கிரீமே ரெடி பண்ணி 1 டே பிஃபோர் நான் வச்சுருவேன். ஸ்பாஞ்சை கட் பண்ணிவிட்டு 2 ஸ்பாஞ்சுக்கு நடுவில் அந்த ஐஸ்கிரீமை செட் பண்ணி எடுத்துகிட்டு க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏற்கனவே நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து அதுலேயும் இந்த மாதிரி வந்து சாக்லேட்டு கேஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரியே நானும் இதுக்கும் வந்து எனக்கு சாக்லேட் கேஸ் வேணும், ஐஸ்கிரீம் கேக்குக்கும் இதே மாதிரி எனக்கு சாக்லேட் கேஸ் பண்ணி டிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரோடைய ரிக்வெஸ்ட் ஷீட் எடுத்து நான் வந்து அந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த கேக்குடைய ஹைட் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதனுடைய சுற்றளவையும் நான் வந்து சரி பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நான் வந்து சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி அதை பைப்பிங் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்னர் ரைட் சைடு இல்லைனா லெஃப்ட் சைடு கார்னர்லேருந்து அப்படியே க்ராஸாக போட்டுக்கிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்துட்டு திருப்பி அதை கொஞ்சம் நல்லாவே போட்டுறணும். ரொம்ப தின்னாக போடக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா திக்காகவே போட்டு விட்டுட்டு திருப்பி அது லெஃப்ட் ஆர் ரைட்டு அந்த கீழே உள்ள கார்னர்லேருந்து திருப்பி க்ராஸாக அப்படியே போட்டுகிட்டே வரணும். அப்போ உங்களுக்கு இந்த ஒரு டிசைன் கிடச்சிரும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது ட்ரை ஆக விடக்கூடாது, டோட்டலாக ட்ரை ஆக விடக்கூடாது. அந்த அப்படியே லேசாக ட்ரையாக இருக்கும் போதே நம்ம அந்த கேக்குக்கு மேலே வந்து நம்ம அதை வந்து அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறமா திருப்பி அப்புறம் எடுத்து தான் நம்ம அதனுடைய அந்த பட்டர் ஷீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து தான் ரிமூவ் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணக்கூடாது, பார்த்து தான் நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து ஐசிங் டிசைன் பண்ணிவிட்டு நல்லா செர்ரிஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணி சாக்லேட்டை நான் நடுவில் கிரேட் பண்ணி போட்டுட்டு கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் ரெட் வெல்வெட் கேக் வித் ரெட் வெல்வெட் ஐஸ்கிரீம் கேக். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.